கம்பனுடைய பெருமைகளை சொல்கின்ற போது காலமெனும் மாளிகிலும் காற்றுமழை ஓடியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எத்தனை தலைமுறை கடந்தும் கம்பன் நிற்கிறான். இந்த கம்பனால் வடிக்கப்பட்ட கம்பராமாயணத்தை நாம் அவ்வப்போது சிந்திக்கின்ற போது கம்பனுடைய அறம் பற்றி பார்த்தோம். பாத்திர படைப்பு, கம்பனில் பெண்மை, கம்பனில் வீரம், சிறுபாத்திரங்களுடைய மேன்மை என்று பலவற்றை பார்த்திருக்கிறோமே. கம்பனுடைய கவிநயத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். கம்பன் என்பவன் மானுடனா தெய்வமா? பெரிய பட்டிமன்ற ஆராய்ச்சியே நடந்துடும். கம்பன் என்பவன் ஒரு மானுடனா தெய்வமா? இந்த நிலையில்தான் இன்றைக்கு நாம் கம்பனை சிந்திக்கப் போகின்றோம். பொதுவாகவே காப்பியங்கள் படைக்கப்பட்ட போது காப்பியத்தின் நாயகனுக்கு கிடைக்கக்கூடிய புகழும் பெருமையும் சிறப்பும் காப்பியத்தை படைத்த கதையாசிரியருக்கு தமிழ் சமூகத்தில் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் நம்முடைய தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை வால்மீகியினுடைய இராமாயணத்தில் வால்மீகி ராமனை வெறும் தெய்வமாகத்தான் காட்டினான். ஆனால் தமிழில் இயற்றிய கம்பன் ராமனை எப்பேற்பட்ட உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் மானுடம் வென்றதம்மா. அவதாரம்னா மேலேந்து கீழே இறங்கி வந்து செயற்கரிய செயல்கள் செய்து அவன் விண்ணுலகம் போய் இறைநிலைக்கு வைத்து போற்றக்கூடிய ஒரு உயர்வை காட்டிய முதல் காப்பியம் கம்பராமாயணம். இதை எப்படி நமக்கு கம்பன் ஒரு மானுடன் அப்படிங்கிறத உணர முடியும்னா, பாட்டுக்கோர் புலவன் பாரதி எழுதுகிறான், யாம் அறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. இந்த வரிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆராய்ஞ்சிங்கன்னா, இந்த மண்ணில் பிறந்தவன் தான் இளங்கோ, இந்த மண்ணில் பிறந்தவன் தான் வள்ளுவன். அந்த வகையில் கம்பனும் அப்படித்தான் வந்தான். ஆனால் இவர்களை விட தன்னுடைய படைப்பாற்றலால் அவன் விஞ்சி நிற்கிறான் என்பதனால்தான் அந்த முதல் வரிசையை அவருக்கு கொடுத்தான். இன்னும் ஒரு படி மேலே போய் நுட்பமாக படித்தா, இதெல்லாம் ஒரு காப்பியத்தை படைத்த ஒரு படைப்பாளிக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு. கம்பராமாயணத்தினுடைய நுட்பம்னு ஒரு அற்புதமான கட்டுரையில் இதையெல்லாம் இதையெல்லாம் நாம் வாசிப்பதற்கான நேரம் இல்லை. இதை வகுத்து தொகுத்து தருவது தான் இந்த ஆனந்த ஆரம்பம். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கம்பன் பிறந்ததனால் இந்த நாடு முன்னுக்கு வந்தது. அப்படின்னா அவன் என்ன? கம்பனை ஒரு மானுடனாகத்தான் நாம் படிக்கின்றோம். மனுஷனுக்கு என்ன வேணும்? எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அடக்க வேணும். 10,000 பாட்டில் ஒரு காப்பியத்தை படைத்த கம்பன் மானுடன் என்பதற்கு ஒரே வரி சொல்கிறேன் பாருங்க. அந்த பாலகாண்டத்தில் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று, எப்படி ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று பூசை முற்றவும் நக்கு புக்கன ஆசை பற்றி அறையலுற்றேன். அப்படின்னா என்ன வரி? பார்க்கடலில் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பாலை ஒரு பூனை நக்கி குடிப்பதைப் போல பரம்பொருளாகிய ராமபிரான் மானுடனாக படைத்து காட்டி அவனுடைய பெருமைகளை நான் ரொம்ப சிறிய அளவு தான் படைக்கிறேன், இதை பொறுத்துக்கங்க அப்படின்னு அவை அடக்கமாக சொல்கிறார். மனுஷன்னா அடக்கம் இருக்கணும், நன்றி இருக்கணும். அதனால்தான் வள்ளுவன் சொன்னான் என்ன வரி? காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிது, என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. பன்னெடும் காலம் கடந்தும் கம்பனை நாம் கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? கம்பனை ஊக்குவித்து கம்பன் என்கின்ற கொடி படர்வதற்கு காரணமான குச்சி சடையப்ப வள்ளல். சடையப்ப வள்ளல் எந்த இடத்துல கொண்டு வந்து அந்த சடையப்ப வள்ளலுக்கு நன்றி உணர்வை வைக்கிறார் பாருங்க. உங்களுக்கு யுத்தகாண்டத்தில் உங்களுக்கு தெரியும், பட்டாபிஷேகம் யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு, ராமபிரானுக்கு முடிசூட்டு விழா. அப்போ ஒரு பாடல் எழுதுகிறாரு கம்பன். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்கொற்ற குடை பிடிக்க. அப்போல்லாம் அரசாட்சி கவிடாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தன் கொடை பிடிக்கணும். அது யார்? தம்பி. வெண்ணை நல்லூர், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வெண்ணை நல்லூர் சடையன் வன்மை மரபிலோர் வந்தோர். எப்படி? கொடுக்க வசிஷ்டனே வாங்கி புனைந்தான் மௌலி. இந்த ஒரு வரி போதும் சார். அந்த அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் என்ற அந்த பாடலை படிக்கும்போது வெண்ணை நல்லூர் சடையன்
மரபில் வந்தோர். அப்படின்னா என்ன? திருவெண்ணைநல்லூரில் வாழ்ந்த சடையப்ப வள்ளல் தான் இந்த கம்பனை ஊக்குவித்தான். அந்த மரபில் உள்ளவர்தான் உலகத்தில் நடையில் நின்றுயர் நாயகனாக இருந்த ராமபிரானுக்கு முடிசூட்டக்கூடிய அந்த கிரீடத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள் என்று நன்றி உணர்விற்கு அடையாளமாக கம்பன் அங்கே படைத்து காட்டுகிறார். அப்போ எங்க கம்பன் இன்னொரு இடத்தில் மானுடன் என்பதை தன்னுடைய நன்றியின் செயலாக சடையப்ப வள்ளலுக்கு காட்டுகின்ற போது அவன் மானுடத்தை பேச வந்த மனிதன். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கணும்? தாய் தந்தையை மதிக்கணும். அந்த இலக்கை ராமனுக்கு வச்சான். மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கணும். இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொழில். குரு பக்தி இருக்கணும். வசிஷ்டர் விஸ்வாமுத்திரத்தை எப்படி இருந்தார்னு தெரியும். சகோதர பாசம் வேணும். வெறும் உடன் பிறந்தவர்களா? உவந்து அணைந்த குகனோடும் மைவரானோம் கொன்று சொல்வான் மகனோடும் மறுவரானோம்னு அவனுடைய சகோதர பாசம் நீண்டுக்கிட்டே போனது. அவன் வீரனாக இருந்தால் மட்டும் பத்தாது, வீரத்துலேயும் அறம் இருக்கணும். நிராயுதபாணியாக எதிரி நின்ற போது கூட இன்று போய் நாளை வான்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது. இப்படி தொட்ட இடமெல்லாம் கம்பனுடைய புகழ் பேசப்பட்டது. இதை அப்படியே வைங்க. இதில் ஒரு சின்ன நுட்பத்தை நீங்கள் பார்க்கணும். ரஷ்ய புரட்சின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் மயாகோஸ்கிங்கிற ஒரு கவிஞன் சொல்கிறான், ரஷ்ய மக்களே, நீங்கள் போருக்கு செல்கின்ற போது வெற்றி பெறுவதற்கு தலையில் லெனினையும் கையில் துப்பாக்கியையும் தாங்கி போருக்கு செல்லுங்கள் அப்படின்னோன்னு அந்த கூட்டத்திலிருந்து ஒருவன் சொல்கின்றான், நாங்கள் தலையில் லெனினோடும் கையில் துப்பாக்கியோடும் போருக்கு செல்கின்றோம், ஆனால் இதயத்தில் உனது பாடல் வரி, இதயத்தில் உனது பாடல் வரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? போர்க்காலத்தில் கூட ஒரு கவிஞனுடைய பாடல் வரிகள் இதயத்தை தொடுகிறது என்றால் அதுதான் காலத்தை வென்று நிற்கக்கூடிய மனிதநேய அறச்செயல். அதுபோல்தான் கம்பன் இன்னும் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் தன்னுடைய காவியத்தால் மட்டுமல்ல, தன்னுடைய அடக்கத்தால், நன்றி உணர்வால், மனித பண்பால் காவியம் படைத்த கம்பன் என்றும் ஆனந்தம் தரும் வகையில் நிலைத்து நின்று நிற்பார். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.